யாருப்பா இவருக்கு ஏன் இவ்வளவு மரியாதை தராங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1963 புரூக்லைன்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் மைக்கேல் ஜோர்டன் பிறக்கிறாரு. இவருக்கு 15 வயசா இருக்கும் போதே பாஸ்கெட் பால் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. ஸ்கூல்ல இருக்கும் போதே ஸ்கூல் டீம்ல ஜாயின் பண்ணி பாஸ்கெட் பால்ல ப்ரொஃபஷனலா கத்துக்கிறாரு. ஒரு நாள் இவங்க ஊர்ல நடக்கிற பெரிய டோர்னமெண்ட்ல இவங்களோட ஸ்கூல் டீமும் கலந்துக்கிறாங்க. நம்ம ஜோர்டன் இருந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நானும் மேட்ச்ல விளையாட போறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. பட் அப்போ ஜோர்டனோட ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஸ்கூல் டீம்ல இருந்து இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடஞ்சு போன ஜோர்டன் பிளேயர்ஸோட எல்லா திங்ஸையும் நான் பாத்துக்கிறேன், அட்லீஸ்ட் என்ன சும்மா வாட்ச கூட்டு போங்கன்னு சொல்லி அவருக்கு கெஞ்சிறாரு, கதறாரு. ஸோ மேட்ச் டைம்ல இவர் ஒரு ஹெல்ப்பரா மட்டும்தான் இருந்தாரு. இவங்க அம்மா அப்பா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் முன்னாடிலாம் இவருக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுது. ஸோ இதுக்காகலாம் நம்ம அழுத்துட்டு உட்காரக்கூடாதுன்னு நினைச்சு இதை விட டபுள் மடங்கு பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த வருஷமே ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ஸ்கூல் டீம் சார்பா விளையாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. இந்த டோர்னமெண்ட்ல இவரோட ஆட்டத்தை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிற நிறைய இன்டர்நேஷனல் டீம் வாய பொளந்துட்டு பாக்குறானுங்க. அங்க இருந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. வெறும் 21 வயசுல சிகாகோ டீம்ல செலக்ட் ஆகிறாரு. அடுத்து NBA-ல 15 சீசன் விளையாடுறது மட்டும் இல்லாம 6 தடவை சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்றாரு. இந்த உலகத்தோட பில்லியனரா மாறின அத்லெட் இவர் தான். இப்போ தெரியுதா இவருக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு? இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.